உங்க மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியும். God has given us the choice. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா நீ கற்பனைகளை கைக்கொள். அப்போ நீங்க தான் அங்க முடிவெடுக்கிறீங்க. நீங்க கற்பனைகளை கைக்கொண்டால் உங்கள் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. It's what you do. It's what you do. நான் தவறானதை செய்து, நான் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமானவைகளை செய்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நான் எதிர்பார்க்க முடியாது. Blessing has to come through us. Blessing has to flow through us. நாம் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நாம் ஆசீர்வாதம். So it's up to you. நீங்க சும்மா சதிக்கிற ஆளாவே இருந்து பாருங்க, நாளைக்கு நமக்கு வர்றதும் அப்படிதான் வரும். ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஹalleluya.